ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஊருக்கு போனேங்க எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக. ஜஸ்ட்டு நான் ஒரு சர்ப்ரைஸாக போனேன். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? நீ என்னம்மா இன்றைக்கி சமைச்ச? இன்றைக்கி நீ சாதம், முருங்கைக்கீரை பொரியல், ரசம். நீயே செஞ்சுக்கிறியாம்மா? ஈஸியாக இருக்குது உனக்கு. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே முருங்கைக்கீரை, சூப்பராக இருக்கே ரசம். எப்படிம்மா முருங்கைக்கீரை எப்படி நீ வேக வச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுவியா? ஆமாங்க, பருப்பு போட்டு செஞ்சுருக்க. போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பரு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல கீரை? உனக்கு டெய்லி ஒரு கீரை சாப்பிடுவேன். அப்பாவுக்கும் அதே போல் தானே செஞ்சு கொடுக்குறீங்க? எப்படி எந்த வருஷமா நீ எஸ்எல்சி படித்தது? 57-58மா எஸ்எல்சி. ஓ சூப்பரு. அப்போ இந்த மேட்டியெல்லாம் எப்போ போட்டது? இது பாருங்க, இந்த மேட்டி எங்கள் அம்மா தான் போட்டதுங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லி தருவாங்க. எந்த வருஷம் போட்டது? 55-56ல் எல்லாம் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மேட்டியா? ஓஹோ, அந்த இதுவும் அது பின்னது நீங்கள் தானே அது? சூப்பர். ஓ வாசவி. ஏன் அந்த காலத்தில் நீங்கள் செல்ஃபோன்லாம் பார்க்க மாட்டீங்க? ரேடியோலாம் கிடையாது, டிவியும் கிடையாது, ரேடியோவும் வாங்கி வைக்கல. உனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்குமாம்மா உனக்கு? ஆமாம், நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? ஆமாம். நீங்கள் டேபிள்ஸ்லாம் நல்லா சொல்லுவீங்க, வாய்ப்பாடு, இந்த கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடெல்லாம் நல்லா சொல்லுவீங்கன்னு சொல்லுவார் அப்பா. எல்லாமே நல்லா தான் பேசுவேன். திருக்குறள்லாம் நல்லா நீங்கள் திருக்குறள், பாராயணத்துக்கு பல்லெல்லாம் இருந்து. அந்த புக்ஸு காமிங்க பார்க்கலாம். எல்லா புக்ஸும் முடிச்சிட்டிங்களா? பாருங்கள், எங்கள் அம்மா டெய்லி ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு ஒவ்வொரு புக்காக படிப்பாங்க. மகாபாரதா, ராமாயணம் எல்லாமே அவங்க சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்னொரு புக்கு என்னது அது? அது ஏதோ ஒரு புக்கு வச்சுருக்கீங்களே? ஓ சூப்பரு, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கம்மா. டெய்லி எக்கு எடுத்துக்கிறீங்களா கூட? அப்போ தான் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் உனக்கு. அந்த இப்போ கையில் வந்து இந்த உங்களுக்கு ப்ரோட்டீன் இருந்தால் இந்த சுருக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உனக்கு. எப்போ என்னம்மா வயசு இப்போ? 83? 83. ஓ சூப்பரு. நீங்கள் அந்த காலத்தில் எஸ்எல்சியா? 57-58 எஸ்எல்சி. சூப்பர். அப்போ நீங்கள் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நல்லாவே அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லை? அப்படி தானே? சின்ன கேஸ்ட்லேயே நான் வண்டி தான் போனேன்.